ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 312 எபிசோடை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எடுத்தோடனே அந்த போன தடவை எதில் முடிச்சா அப்படின்னா, அந்த ஞானமும் காமெடி பேஸ் கரியாலையும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்களை ஏமாத்துறதுக்காக தான், இவங்களுடைய திட்டத்தை என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மெமரி லாஸ் வேஷம் போட்டிருக்கேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஞானம் புரிஞ்சுக்கிட்டாப்புல. சரி, ஓகேடா, என்ன இதுன்னு அவங்க என்னென்ன திட்டம் போடுறாங்க, எது திட்டம் போடுறாங்கன்னு சொல்லி ப்ராப்பராக உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லு, சரியா அப்படின்னு சொன்னால் கரியாலை சரின்னு சொல்லிட்டேன். சரியா, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, இல்லை உங்கள் மாமா ஒரு சின்ன வேலை கொடுத்துருந்தாரு, அண்ணன் சின்ன வேலை கொடுத்துருந்தாப்புல, அதுக்காக தான் அதை ஒரு எடுத்துகிட்டு வர சொன்ன ஒரு பொருள், அதுக்காக தான் வந்தேன். சரி, எடுத்துட்டிங்களா? எடுத்துட்டேன், அதான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே போயிட்டு வாங்க. டேய், அவசரப்பட்டு ஓவர் ரைட்டிங்லாம் பண்ணி மாட்டிக்கிறாத, தெரியாத மாதிரி இரு, டக்குன்னு எந்த ஒரு மெசேஜ் எடுத்தாலும் எனக்கு உடனே சொல்லிடு அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு கரியாலை சொன்னோடனே ஞானம் கிளம்பி போயிட்டாப்புல. அப்படியே அடுத்து மேலே காமிக்கிறாங்க. மேலே எல்லா பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருந்தோன்னே இந்த மாதிரி தர்ஷினி சொல்கிறா, சித்தப்பா அவங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்க சொல்லுங்கள், ஏன்னா எங்கள் அப்பா வந்து எந்த எல்லைக்கு வேணாலும் போவார், ஏன்னா என்னையவே எவ்வளோ குடும்பப்படுத்திருக்காருன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதனால் எந்த எல்லைக்கு வேணாலும் போவார், அதனால் சித்தப்பாவை பத்திரமா இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே உடனே நந்தினி சொல்கிறான், ஜனனி நீ உடனே சக்திக்கு ஒரு வார்த்தை கால் போட்டு பார்ப்பா அப்படின்னு சொன்னோடனே உடனே சக்தி கால் போடுறாங்க. என்ன சக்தி என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. கேட்டோடனே, இல்லை இன்றைக்கி எதுவும் போக முடியாது, அந்த 2 நாள் புயலுன்றனால இன்றைக்கும் போக முடியல, நாளைக்கு வேணால் நான் போக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சக்தி சொல்கிறாப்புல. அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜனனி ஏதோ ரூம்குள்ளே போயிட்டு சக்திகிட்ட பேசுகிறேன். என்ன சக்தி, பார்த்து கவனமாக இருந்துக்க சக்தி, எனக்கு பயமாக இருக்குது சக்தி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சக்தி சொல்கிறாப்புல, ஹே ஜனனி, என்ன நீ தான் என்னை தைரியமாக போன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டதேவும், இப்போ நீயே இப்படி பயந்துட்டுருக்க, தைரியமாக இருப்பா, நான் பார்த்துக்கிறதுனால இது உனக்கு தகவல் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்படியே ஜனனி வெளியில் வந்து நந்தினிகிட்டே சொல்கிறேன், இந்த மாதிரி சக்தி எல்லாம் சேஃபாக தான் இருக்காராம், பட் இன்றைக்கி போக முடியலையா, நாளைக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே, சரி பார்த்து போய்ட்டு வர சொல்லுமா அப்படின்னு சொல்லி ரேணுகா சொல்ல, நந்தினியே சரிப்பா பார்த்து போய்ட்டு வர சொல்லும்போது டக்குன்னு அவளுக்கு ஒரு தும்மல் வந்துருச்சு. டக்குன்னு அந்த புறை ஏறின மாதிரி வந்தோடனே அப்படியே என்ன உடனே தண்ணி வேணும்னு சொல்லி பார்த்தா தண்ணியே இல்லை. உடனே பார்கவி கீழே போய்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர போகிறான். கீழே போய்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு போகிற நேரத்தில் கரெக்டாக அன்புக்கரசி ரூமை விட்டு வெளியில் வரேன். என்ன பார்கவி அப்படியே அன்புக்கரசி கேட்குறா, என்ன பார்கவி தண்ணியா தர்ஷனுக்கா? ஓகே கொண்டு கொடு. இந்த தர்ஷனுக்கு உனக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட எதுனாலும் கேளு, ஏன்னா தர்ஷனோட விஷயத்தில் உன்னை விட நான் ரொம்ப சீனியர் தான், ஏன்னா அவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அதை எப்படி பண்ணணுன்றது அவனுக்கு அவனை எப்படி பண்ணால் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும், அதனால் இதனால் தைரியமாக என்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னோடனே பார்கவிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்படியே செம்பை தூக்கி கீழே விட்டு எரிஞ்சிட்டு, ஏய் ரொம்ப ஓவரா நீ பேசிகிட்டு இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மேலே போகிறான். உடனே எல்லா பேரும் என்னமோ சின்ன செம்பு கீழே விழுந்துருச்சு, சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக தர்ஷனும் எல்லா பேரும் ஓடி வராங்க. ஓடி வந்து பார்க்கும்போது பார்கவி கோவத்தோடு தர்ஷனை பார்த்துட்டு மேலே போகிறான். போனவுடனே ஜனனி பார்கவியை பார்த்து கேட்குறா, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, இந்த அன்புக்கரசி இருக்காளே அவள் பெரிய ஏதாவது ரொம்ப அசிங்கமாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, தர்ஷினி அந்த இன்னொருத்தவ வந்து தர்ஷினி, நான் இப்போ இந்த அவளுக்கு போய் அவளை மூஞ்சியை உடைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஜனனி எப்பா வேணாம்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவள் இருக்கிறது இந்த ஒரு காரணத்துக்காக தான், ஏதாவது ஒரு குட்டிக்காலாட்டை பண்ணி நம்மளை பிரிக்கணும்னு தான் பார்த்துட்ருக்கா, அதனால் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா, நீ எதுவும் பேசாத பார்த்துக்கலாம். சரி ஓகே சித்தி, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தர்ஷினி கீழே போகிறேன். போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது கரியாலனை பார்த்து, டேய் ரொம்ப ஆட்டம் ஆடுற, எல்லாம் நீ மெமரி லாஸ்ன்ற மாதிரி இது பண்ணிகிட்ருக்க, உன் மெமரியை ஃபுல்லாக நான் வர வைக்கிறேன், 2 அடி அடித்து வர வைக்கிறேன், பார்த்துக்கிறேன். அவள் சொன்னதுக்கான ஜாடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்புக்கரசியை சொல்கிறான். ஆனால் அன்புக்கரசிட்ட டைரெக்டாக பேசாமல் இன்டெரக்டாக கரியாலன்ட்ட இன்டிமேட் சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறான். போனவொடனே மேலே போகிறாங்க. அப்புறம் நைட்டு எல்லா பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு தான் திடீர்னு ஜனனிக்கு தூக்கம் வராமல் எஞ்சி வந்து வெளியில் நடந்து வரா. பார்த்தா தர்ஷனும் பார்கவியும் சும்மா உட்காந்துட்டே இருக்காங்க. என்னடா நீங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா இங்கே உட்காந்து முழிச்சிட்ருக்கீங்க, ஏன்டா தூக்கம் வர உங்கள் தூங்கலை அப்படின்னு சொன்னால் கேட்டோன்னே தர்ஷன் சொல்கிறான், இல்லை சித்தி ஒன்றும் தூக்கமே வரல அப்படின்னு சொன்னோன்னே பின்னாடியே நந்தினி வந்துட்டான். என்ன எல்லாரும் இங்கே உட்காந்து மீட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னாச்சு சொல்லி கேட்டோன்னே, இல்லை தூக்கமே வரல, அதான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, உடனே தர்ஷன் நான் சொல்கிறது கேளுப்பா, நீங்கள் 2 பேர் வேணால் வெளியூருக்கு வெக்கேஷன் போயிட்டு வாங்க, இந்த கொடைக்கானல் வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே தர்ஷன் எதுவுமே சொல்லாமல் இருக்கான். அப்புறம் கடைசியாக போயிட்டு வாப்பான்னு சொன்னேன். சரி ஓகே தர்ஷன் நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்கவியும் சொல்கிறான். சொன்னோடனே தர்ஷன் வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் பட் கொடைக்கானலுக்கு வேணாம், கொடைக்கானல் போனால் நீ அங்கேயே இருக்கணும்னு சொல்லுவேன், வேறு எதுக்காக போகலாம் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே வேறு எங்கேனாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பிளான் பண்ணுறாங்க. சரி பெங்களூர் கூட போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்படியே கீழேருந்து ஒட்டு கேட்டுருக்காங்க. அந்த முல்லையும் அவங்க தங்கச்சி அன்புக்கரசியும் கரிகாலனை யோசிக்க முல்லையை ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. அவங்க பெங்களூர் போய் ஹனிமூன் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அந்த சீரியல் அதோடு
முடிஞ்சிருச்சு. அப்படியே இவங்க பெங்களூர் போய் ஹனிமூன் கொண்டாடலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக அந்த சீரியல் அப்படியே அன்புக்கரசி கோவமாக அப்படியே யோசிக்கிறா, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அவங்க கெடுதலுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கா. அதோடய அந்த சீரியல் முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்து அவங்க பெங்களூர் போவாங்களா, ஹனிமூன் கொண்டாடுவாங்களா, அதில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்க, என்ன ஏது அப்படின்றத அடுத்த சீரியலில் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.